ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வருகிற ஜூன் 15ஆம் தேதி நடைபெறவிருந்த முதுகலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வருகிற ஜூன் 15ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் தேர்வை ஒரே கட்டமாக நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் காரணமாக தேர்வை ஒத்திவைப்பதாக தேசிய மருத்துவ கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. மேலும் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. குவைத்தில் சிக்கி தவிக்கும் இளைஞர் தன்னை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நியூஸ் 7 தமிழுக்கு கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த மாதிரி குவைத்துக்கு வேலைக்கு வந்தேன். என் டிரைவர் இந்த மாதிரி குவைத்துக்கு டிரைவருக்கு வேலைக்குன்னு கூப்பிட்டு வந்து என் ஸ்பான்சர் எடுத்து வேறு இடத்துல வேலைக்கு விட்டுட்டான். ஆனால் விசா எடுத்த இடம் வேறு, நான் செய்கிற இடம் வேறு இடத்துல. அந்த வீட்டில் சரியான சாப்பாடு இல்லை, சரியான ரூம் வசதி இல்லை, வேலை அதிகமாக கொடுக்குறானுங்க. ஏதாவது எதிர்த்து கேட்டால் அடிக்க வரான், ஓவராக பேசுகிறான். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகிறேன், என்னை ஊருக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னதுக்கு ஊருக்கெல்லாம் அனுப்ப முடியாது, நீ எங்கே வேணாலும் போய் கேட்டு என்னை ரூமில் வச்சு டார்ச்சர் பண்ணுறான். சாவியை பிடிங்கிட்டு, என் பாஸ்போர்ட்டையும் பிடிங்கிட்டு, என் சிவில் ஐடியை பிடிங்கிட்டு, நீ வெளியே போ, நீ எங்கே வேணாலும் போய்க்க, கொய்த்து விட்டு உயிரோட போக முடியாது அப்படின்னு மிரட்டுறான். நானும் இந்தியன் ஏர்வேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்தியன் ஏர்வேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, கஃபீல் வந்து கேஸ் கொடுத்துட்டான், நீ ஜெயிலுக்கு தான் போகணும், ஜெயிலுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நான் எதுக்குங்க ஜெயிலுக்கு போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்கள்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவனு பாஸ்போர்ட்டு சிவில் ஐடி எல்லாம் வாங்கிட்டு என்னை அடித்து வெளியே அனுப்புகிறான். நான் எங்கே தான் போகிறது? இது மாதிரி நான் சொல்லிட்டேன். கஃபீல் இந்தியன் ஏர்வேஸில் சொன்னதுக்கு இல்லை கஃபீல் கேஸ் கொடுத்துருக்கான், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜெயிலுக்கு போனால் எனக்கு எதாவது ஆகிடுவோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஜெயிலுக்கே போகக்கூடாது, நான் எப்படியாவது பத்திரமா ஊருக்கு போகணும். இது எப்படியாவது இந்தியாவுக்கு தெரியப்படுத்துங்க. இது ஏன் இந்த பதவி போகிறோன்னா எல்லாத்துக்கும் தெரியணும், எப்படியாவது இந்திய சிஎம்க்கு எப்படியாவது தெரியணும், தமிழ்நாடு சிஎம்க்கு அப்படின்னு தான் இந்த பதிவு போடுறேன். எப்படியாவது இதை பதிவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு ரூம் மூலயமா ஃப்ரெண்டு ரூமில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். குவைத்தில் சிக்கி தவிக்கும் இளைஞர் ஒருவர் நியூஸ் 7 தமிழுக்கு தன்னை மீட்குமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், குவைத்தில் அந்த இளைஞர் பாதுகாப்பாக இருக்கிறாரா? அது குறித்த மேலும் விவரங்கள். குவைத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய இளைஞர் தன்னை மீட்கும்படி நியூஸ் 7 தமிழுக்கு வீடியோ வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் அவர் குவைத்திற்காக அந்த ஓட்டுநர் பணிக்காக சென்றிருக்கிறார். சேலம் தலைவாசல் மேலப்பெரு பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரகுமான். இந்த இளைஞர் தன்னுடைய குடும்ப வறுமையின் காரணமாக வெளிநாட்டில் வேலை செய்து குடும்ப வறுமையை போக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஏஜென்ட் ஒருவரை அணுகி வெளிநாட்டில் வேலை வேண்டும் என கேட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் ஓட்டுநர் பணிக்காக அவர் அனுப்பி வைப்பதாக இங்கிருந்து அவரை பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்து இங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவர் இறங்கியவுடன் அங்க இருக்கக்கூடிய நபர் வந்து அப்துல் ரஹ்மானை தற்போது ஒரு வீட்டில் ஒரு தொழிற்சாலையின் முதலாளி ஒருத்தர் இருக்கிறார், அவரிடம் வந்து வீட்டு ஓட்டுநராக பணியாற்றுங்கள் என தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் கடந்த ஒரு 3-4 மாதமாக அங்கு பணிபுரிவதாகவும் அதீத வேலை தருவதாகவும் தன்னுடைய வீடியோவில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். 24 மணி நேரமும் எந்த நேரம் என்கிற ஒரு பாகுபாடின்றி ஒரு வேலை செய்ய வற்புறுத்துவதாகவும் அடித்து சித்திரவதை செய்வதாகவும் தகாத வார்த்தைகளால் பேசுவதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக கண்ணீர் மல்க அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அங்கிருந்து வீட்டின் இருந்து தப்பி விட்டதாக அவர் உள்ளூர் காவல்துறைக்கு குவைத் காவல்துறையிலே புகார் தெரிவித்திருக்கிறார். பாஸ்போர்ட் உள்ளிட்ட அந்த அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் தன்னுடைய வீட்டு அந்த உரிமையாளரிடம் இருப்பதனால் தன்னால் எங்கும் செல்ல
தெரியாமல் தலைமறைவாக இருப்பதாக அந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து இந்திய தூதரகத்தை அணுகி உதவி செய்யுமாறு கேட்டபோது இந்திய தூதரகமானது குவைத்தில் காவல்துறையிடம் அவர் உங்கள் மீது புகார் தெரிவித்திருக்கிறார். ஆகவே 15 நாட்கள் சிறையில் இருந்து அதன் பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினால் நீங்கள் இந்தியா திரும்ப வேண்டும் என்கிற முறையை அப்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, அவர்கள் என்னை வற்புறுத்தி வேலை வாங்கினார்கள், சொந்த ஊர் திரும்புவதற்கு உதவி செய்யுங்கள் என கேட்டபோது அதையும் செய்யாமல் என்னை தற்போது காவல்துறையில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு ஆவணம் இல்லாமல் நிற்கதியாக நிற்கிறேன் என்கிற அவர் தன்னுடைய வேதனையை இந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் தலையிட்டு என்னை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் கண்ணீருடன் அந்த வீடியோவில் பதிவு செய்யும் பொழுது எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, என்னால் பணி செய்ய முடியவில்லை, என்னை சொந்த ஊருக்கு அனுப்புங்கள் என்கிற கோரிக்கையை தான் முன்வைத்தேன் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்திய தூதரகத்தை பொறுத்தளவுக்கு தற்போது குவைத் சட்டத்தின்படி 15 நாட்கள் ஒரு அங்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டவர் யார் மீதாவது அங்கு குவைத்தில் இருக்கக்கூடியவர்கள் புகார் தெரிவித்தால், அவர்கள் வழக்கு தொடுத்தால் அவர்கள் 15 நாட்கள் அங்குள்ள சிறையில் இருந்த பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். அந்த ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அங்கு நீதிமன்றத்தில் அந்த நீதிபதியின் முன்பாக தூதரகம் வாதாடி அந்த நபரை மீட்டு அவருக்கு விமான டிக்கெட் ஏற்பாடு செய்து திருப்பி அனுப்பி வைக்கப்படும் என்கிற கருத்தை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் தற்போது அவர் சிறைக்கு செல்ல அச்சப்படுகிறார். அவர் சிறை செல்ல அச்சமாக இருக்கிறது, அங்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியவில்லை என்கிற ஒரு அச்சத்துடன் தான் அந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த பாதுகாப்பற்ற முறையில் குவைத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய அப்துல் ரஹ்மானை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தினால் அந்த வீடியோ தற்போது வெளியிட்டிருக்கிறார். கிருஷ்ணவேணி. ஹரிகிருஷ்ணன், அந்த இளைஞரோட குடும்பத்தினர் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்கு இவரின் நிலை குறித்து தெரியுமா? அவர்கள் இவர்களை மீட்பதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் அல்லது எங்கேயாவது புகார் கொடுத்திருக்கிறார்களா? அது தொடர்பான விவரங்கள். அவர் இந்திய தூதரகத்திற்கு கொடுத்த அந்த புகார் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் வாயிலாக ஒரு புகார் கடிதமானது கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தளவிற்கு இந்த இளைஞர் சிக்கி தவிர்ப்பது அவருடைய குடும்பத்தாருக்கு தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தான் இருப்பதாக அவர்கள் அந்த வீடியோ வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் அங்கு குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் அவர் மீண்டு சொந்த ஊருக்கு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார். இருந்தபோதும் தற்போது தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அதே நேரத்தில் இந்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நமது நியூஸ் அவர் தமிழுக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். இந்த செய்தி வாயிலாக ஒரு தீர்வு காணப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. இதற்கு முன்னதாக பல செய்திகளை நாம் வெளியிட்டு இருக்கிறோம், பல தீர்வுகள் காண்டிருக்கிறோம், பல குழுவினராக சிக்கி தவித்தவர்களை மீட்டு கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே அதன் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நியூஸ் அனுப்பியிருக்கிறார். விரைவில் தீர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அவரை பொறுத்தளவிற்கும் அவர் குடும்பத்தார்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த தூதரகத்தின் நடவடிக்கைகள் துரிதப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இங்கே மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் குவைத்தில் பல்வேறு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே குவைத்தில் வெளிநாட்டவர் யாராவது பழிபுரிந்தார்கள், அவர்கள் மீது புகார் வந்தால் அங்கு குவைத்தில் இருக்கக்கூடிய அங்கு குவைத் வாசிகள் புகார் தெரிவித்தால் அவர்கள் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் தான் இருக்க வேண்டும். அந்த ஜெயிலில் இருந்து அந்த 15 நாட்கள் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருடைய வாத பிரதிவாதங்கள் கேட்டு அதன் பின்பாக தான் அந்த சம்பந்தப்பட்ட நாட்டின் தூதரகத்தின் மூலமாக மீட்டெடுக்க முடியும் என்கிற ஒரு சட்ட திருத்தம் இருக்கிறது என்கிற ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இது எந்த அளவிற்கு சாத்தியமா இருக்கிறது என்பது, ஆனால் இந்திய அரசுமோ தமிழ்நாடும் அதை கேட்டுக்கொண்டு அந்த தூதரகத்தின் வயதாக துரிதப்படுத்தினால் அவர் மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கிருஷ்ணவேணி. குவைத்தில் சிக்கி தவிக்கும் இளைஞர் ஒருவர் தன்னை மீட்குமாறு நியூஸ் ஆன் தமிழுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.